ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடிங்க. ஸோ அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மாங்காயை நம்ம இது மாதிரி தோல் உரிச்சிட்டு இது மாதிரி பொடி பொடியாக நீங்கள் அரிஞ்சு வச்சுங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, இல்லை காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இது மாதிரி தூளாக அரிஞ்சு ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு, தயிர் வந்து ஒரு 200 ml தயிரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. ஸோ இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாங்காவையும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணுங்க நம்ம பார்ப்போம். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுருக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம இதில் பெருங்காயம், அப்புறமா நம்ம இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வெடித்த உடனே நம்ம இதில் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. பருப்பு சவுக்குது. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இது லைட்டாக வணங்கணுங்க. வணங்கணும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிடுறோம். லைட்டாக ஒரு சாட்டை பண்ணால் போதுங்க. இது வந்து சீசனிங் தான் உங்களுக்கு. இதில் உப்பு ஆட் பண்ணிடலாங்க. தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச கலவை மாங்காய், பச்சை மிளகாய் இருக்குங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோங்க. ஸோ இதை ஆட் பண்ணி தனியாக இதை நல்லா கிண்டி எடுத்து வச்சுங்க. இப்போ அந்த கிண்டின அந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோங்க கலவையில் நம்ம தாளிச்சதை அதில் போட்டுற வேண்டியதாங்க. இதுக்கு வந்து நம்ம புளிக்காத தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் புளிச்சிருச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது. அதனால் புளிக்காத தயிர் எடுத்துங்க. இது வந்து நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இடியாப்பத்தை செய்யும் போது மட்டும் புளிக்காத தயிர் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. சாதத்து கூட கொஞ்சம் லைட்டாக புளிச்சா நம்ம சாப்பிட்றலாம். பட் ஆனால் இடியாப்பத்துக்கு புளிக்காமல் இருக்கணும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சுங்க. மாங்காய் தயிர் பச்சடி தயாராகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.